கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்திலே உங்களை எல்லாரையும் சந்திப்பதிலே ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இந்த இடத்தை திறந்து கொடுத்த அருமையான சகோதர சகோதரிகளுக்கும் அருமையான பாச போதகருக்கும் நன்றியை செலுத்துகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருக்கு நன்றியை செலுத்துகிறேன். ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தான் உங்கள் எல்லாரையும் இந்த இடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். நாங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபித்து கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுவார். கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறேன். இந்த அருமையான வேலைக்காகப்பா நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் ஒரு பெரிய நோக்கத்தோடு இந்த இடத்திலே எங்களை ஒன்று சேர்க்கிறீங்க. கர்த்தாவே, ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் நீர் நடத்தி முடிக்க வல்லவராய் இருக்கிறீர் ராஜா. இன்றைய நாளில் என்ன வார்த்தை நீர் பேச சுத்தமாய் இருக்கிறீரோ உமது பிள்ளைகளோடு அதை பேசும். என் வாய் மூடி இருக்க கர்த்தர் நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். என்னை முற்று முழுதாக உமது சிலுவைக்குள் மறைக்கிறேன் அப்பா. உங்களோட நாமம் ஒன்றே மகிமைப்படுத்தப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க போகிற தலைப்பு, உன் ஸ்தானத்தை இழந்து விடாதே. உன் ஸ்தானத்தை இழந்து விடாதே என்ற தலைப்பிலே நாங்கள் இன்றைக்கு வார்த்தையை பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 8வது வசனம். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். As a bird that wander from her nest, so is a man that wander from his place. இதுதான் இன்றைக்கு கர்த்தர் என்னோடு பேசிய வார்த்தை, அருமையான வார்த்தை. என் சாட்சிகளுக்கு கூடாக நான் இந்த வார்த்தை கூடாக நான் கர்த்தர் உங்களோடு பேசுவார். நான் கனடா தேசத்துக்கு சென்று இன்றைக்கு 30 வருஷங்கள் ஆகிவிட்டன. நான் ஒரு இந்து மதத்திலே இந்து மத வைராக்கியத்தில் கட்டப்பட்டவள். என் தகப்பன் ஒரு ஆலயத்தை வைத்து நடத்தியவர். அப்படியாக திருப்பதியில் சென்று மொட்டை அடித்து 21 நாள் கந்த சஷ்டி, கௌரி விரதம் கம்ஸ்டி, இப்படியாக இந்து மதத்திலே அவ்வளவாக இணைக்கப்பட்ட நான் கனடா தேசத்தில் சென்ற போது கர்த்தரை அனுப்பவும் தெரியாது. ஆனாலும் இവിടുത്തെ தாயின் கருவிலே நீங்கள் உருவாவதற்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். கனடா தேசத்துக்கு சென்ற போது உலகத்தில் தான் எங்கள் வாழ்க்கை. ஜனங்களை பார்த்து அவர்கள் அப்படி வாழ்கிறார்கள், நாங்களும் இப்படி வாழ வேண்டும் என்று போட்டிக்கு போட்டியாக வாழ்கிற வாழ்க்கை. 2 பிள்ளைகள். என் கணவன் ஒரு நல்ல ஊழியக்காரனாக இருக்கிறார். அப்படி அது இது முதல், நான் 15 வருஷத்துக்கு முதல் கதைக்கிறேன். அப்படி வாழ்ந்த போது ஜனங்களோடு போட்டி, உலகத்தாரை பார்த்து போட்டியான வாழ்க்கை. 3 வீடு, நேம் பிராண்டிலே வாகனங்கள் ஓடியது. ஒரு நாள் கடன் கட்ட முடியாத வேளை 24 மணித்தியாலத்துக்குள் கனேடியன் கவர்மெண்ட் 3 வீட்டுக்கு சீலடித்தார்கள். வாகனங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது 2 வாகனங்களும் பறிக்கப்பட்டன. வழி தெரியவில்லை, கர்த்தரை தெரியவில்லை. தற்கொலை செய்ய முயற்சி செய்தேன். மரித்த நிலையிலே ஆஸ்பத்திரியிலே கொண்டு போய் என்னை சேர்த்து விட்டார்கள். எப்படியோ தப்பி வந்துவிட்டேன். ஏனென்றால் கர்த்தரின் அழைப்போ பெருசு. மீண்டுமாக திருப்பி மீண்டுமாக தற்கொலை. அந்த வேளையில் தான் ஒரு அருமையான போதகர் வரை போல ஒரு போதகரை கர்த்தர் அனுப்பினார். மரித்து கொண்டிருக்கும் தருவாயில் சத்தம் கேட்கிறது, நீ எனக்காக அழைக்கப்பட்டவள், நீ எனக்காக அழைக்கப்பட்டவள், உன் வாழ்க்கையை எனக்கு கொடுப்பாயாக. அந்த நேரத்திலே கர்த்தரை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. என் கணவன் கத்தோலிக்க மதத்திலே இருந்து ஊறி வளர்ந்தவர். அவருக்கு கர்த்தரை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவர் கேட்டார், போதகர் வந்து சொல்லும் போது, பிரதர் சிஸ்டர், கர்த்தர் உங்களை கேட்கிறார், உங்கள் வாழ்க்கையை தனக்கு கொடுக்கும்படி கேட்கிறார் என்ற போது என் கணவன் கேட்டார், உங்கள் கர்த்தர் என் பிரச்சனையை தீர்ப்பாரா? அந்த நேரத்தில் கர்த்தரையே தெரியாது. அவர் சொன்னார், அந்த போதவர் நம்பிக்கையை கொடுத்தார். கர்த்தர் பூட்டி இருக்கிற திறக்க முடியாத கதவுகளை திறந்து கொடுப்பவர். அந்த நம்பிக்கையில் முற்று முழுதாக கர்த்தருக்கு எங்கள் வாழ்க்கையை கொடுத்தோம். இன்று என் கணவன் ஒரு நல்ல ஊழியக்காரன்.
நான் வாலிப பிள்ளைகளை நடத்தி வருகிறேன். அநேக வாலிப பிள்ளைகளை கர்த்தருக்குள் வழிநடத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார். என்னத்தை எல்லாம் இழந்தோமோ 15 வருஷங்களுக்கு முன்பாக வீடு இழந்து வாசல் இழந்து நிற்க நிலையில்லாமல் நின்ற போது கர்த்தர் இப்போது எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து ஆசீர்வாதமான ஊழியங்களினால் எங்களை நடத்தி வருகிறார். அருமையான எங்களை நடத்த கர்த்தர், நீங்கள் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே ஆண்டவர் உங்களை முன்குறித்து உங்களை பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்காக நான் தீர்க்கதரிசியாக வைத்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல்தான் உங்கள் வாழ்க்கையில என்ன சோகங்கள் என்ன துன்பங்கள் வியாதிகளா இருந்தாலும் சகோதரா சகோதரி, என் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கும். நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். நம்பிக்கையை அவர் மேல் வையுங்கள், அவர் உங்களை நடத்துவார். நான் தற்கொலை செய்ய நினைத்தது காரணம் நம்பிக்கை இருக்கவில்லை. யாரில் நம்பிக்கை? பிள்ளையான இடத்திலே நம்பிக்கையை வைத்திருந்தேன். அதனால் தான் நான் என்னை மறித்து என்னை அழித்துக் கொள்ள சித்தம் கொண்டேன். இன்று நான் வைத்திருப்பது சரியான நம்பிக்கை. சோ உங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கை, அவர் பாஸ்டர் சொன்னது போல, ஒத்தாசை தரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எங்கள் ஒத்தாசை, the God who created the world, the favor come from there. So உங்களோட முழு நம்பிக்கையை கர்த்தரிடம் வருங்கள். நாங்கள் வசனத்துக்குள்ளாக கடந்து சொல்வோம். சோ நீதிமொழிகள் 27:8, தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன் இருக்கிறார். எங்கள் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். எங்கள் எல்லாருக்கும் ஒரு அருமையான மேன்மையான இடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். யாருமே இதுல இல்லை என்று சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரு மேன்மையான இடம் இருக்கு. நல்ல ஊழியம் இருக்கு. எல்லாருக்கும் ஒரு நல்ல சபையில நீங்க நிலைநாட்டப்பட்டிருக்கீங்க. ஒரு அருமையான குடும்பத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கார். நல்ல வேலையில இருக்கிறீங்க. நல்ல படிப்பு இருக்கு. கர்த்தர் மேன்மையை கொடுப்பவர். எங்கள் தகப்பன் மேன்மையை கொடுப்பவர். பாருங்க, உபாகமம் 32:13 பாருங்கள். உபாகமம் 32:13, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணுவேன். He made him ride on the high places of earth. யாரை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார்? என்னையும் உங்களையும் பற்றி தான் சொல்லுகிறார். உங்களை நான் உயர்ந்த இடத்திலே வைப்பேன். அப்படி ஒரு தகப்பன், இன்றைக்கு உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் வந்து உங்களிடம் ஒரு ஆசீர்வாதத்தையோ எதுவும் வேண்டி தர சொல்லி கேட்டால் நீங்கள் என்ன, உங்களுக்கு மேலான சக்தி ஏதாவது